ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாப்பிட வாங்க. இன்னைக்கு நம்ம சேனல்ல அப்பளம் எப்படி வீட்ல சிம்பிளா பண்றதுன்னு பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல ஆல்ங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். 100 கிராம் உளுந்து, அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா, அரை டீஸ்பூன் உப்பு, 1/4 ஸ்பூன் சீரகம். சீரகம் தேவைன்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய். இப்போ உளுந்த நம்ம ஒரு மிக்ஸி ஜார்ல மாத்தி நல்லா ஃபைன் பவுடரா அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு இந்த மாதிரி ஒரு சல்லடை வச்சு அதை சலிச்சு எடுத்துக்கலாம். உளுந்து மாவை நல்லா ஜலிச்சு எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க பேக்கிங் சோடாவை சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கிறேன். அது கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்க சீரகத்தையும் சேர்த்துக்கிறேன். இப்போ சீரகம் சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் வச்சு. மாவுல உப்பு பேக்கிங் சோடா எல்லாம் நல்லா கலக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா கெட்டியான மாவா வர வரைக்கும் பிசைஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணி சேர்க்கும் போது கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. நிறைய தண்ணி சேர்த்துட்டீங்கன்னா மாவு பதம் வராம போயிடும். இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிறேன். தண்ணி சேர்த்து பிசைய பிசைய மாவு ரொம்ப கெட்டியாயிடும், ரொம்ப இறுக்கமா இருக்கும். மாவு நல்லா இறுக்கமாயிடுச்சு பாருங்க. இப்போ நான் எடுத்து காட்டுறேன் பாருங்க. இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ இந்த டைம்ல ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் தான் சேர்க்கணும், வேற எந்த எண்ணெயும் சேர்க்க கூடாது. நான் இந்த மாவை சப்பாத்தி கட்டைக்கு மாத்திக்கிறேன். உங்ககிட்ட கல் உரல் இருந்துச்சுன்னா அதை வச்சு நல்லா அடிச்சுக்கோங்க. நான் சப்பாத்தி உருட்டுற கட்டை வச்சு இந்த மாதிரி நல்லா அடிச்சுக்கிறேன். நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது மாவு நல்லா சாஃப்ட் ஆகி வரும். நீங்க கல் உரல் வச்சு இடிச்சீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். மாவை இந்த மாதிரி நல்லா மடிச்சு விட்டு அடிச்சுக்கோங்க. ஓரளவுக்கு சாஃப்ட் ஆகி வந்திருக்கு. பாருங்க, மாவு நல்லாவே சாஃப்ட் ஆகி வந்துருச்சு. இப்போ இதை நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 2 கையும் வச்சு நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க மாவை. மாவை இந்த மாதிரி நீளமா உருட்டினதுக்கு அப்புறமா சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணாதான் ஈஸியா நம்மளால அப்பளத்தை உருட்டி எடுக்க முடியும். இப்போ நான் மாவு கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன். சப்பாத்தி கட்டையில கொஞ்சமா மைதா மாவு எடுத்து வச்சிருக்கேன். அதுல நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவை நல்லா உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ சப்பாத்தி கட்டை வச்சு நல்லா திரட்டிக்கலாம். எந்த அளவுக்கு உங்களால மெலிசா திரட்ட முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா திரட்டி எடுத்துக்கோங்க. நிறைய மாவு சேர்த்தாதான் இந்த மாதிரி ஒட்டாம வரும். மெலிசா வர வரைக்கும் நல்லா அழுத்தி திரட்டிக்கோங்க. இந்த அளவுக்கு மாவு மெலிசா திரட்டினதுக்கு அப்புறமா ஏதாவது ஒரு டிஃபன் பாக்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஷார்ப்பா இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. அதே இந்த மாவுல வச்சு அப்பளம் ஷேப்புக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, அப்பளம் நல்லா ரெடி ஆயிடுச்சு. இதே போல நம்ம எடுத்து வச்சிருக்க மாவுல எல்லாத்துலயும் நம்ம அப்பளம் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நான் எடுத்த 100 கிராம் உளுத்தம்பருப்புல இந்த சைஸ்ல 25 அப்பளம் வந்திருக்கு. இப்போ இந்த அப்பளத்தெல்லாம் நம்ம வெயில்ல நல்லா காய வச்சிடலாம். அளவுக்கு அப்பளம் வெயில்ல நல்லா காயுதோ அந்த அளவுக்கு அப்பளம் நல்லா பொரிஞ்சு வரும். இப்ப பாருங்க, அப்பளம் எல்லாம் நல்லா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இனிமே அதிக விலை கொடுத்து அப்பளத்தை நீங்க கடையில வாங்க வேண்டிய அவசியம் இல்ல, வீட்லயே சிம்பிளா செஞ்சுக்கலாம்.
இப்போ நான் அப்பளத்தை பொரிச்சு காட்டுறேன் பாருங்க. அப்பளம் நல்லா சூப்பரா பொரிஞ்சு வந்துருச்சு. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. பாருங்க அப்பளம் எவ்வளவு மொறு மொறுன்னு வந்திருக்கு. அப்பளம் கூட பொரிச்சு காட்டுறேன் பாருங்க. அவ்வளவுதாங்க, அப்பளம் ரொம்ப சூப்பரா மொறு மொறுன்னு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.